வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு, பாஜக அதிமுக கூட்டணி உறுதியானுச்சுல. இந்த கூட்டணி உறுதியான பிறகு இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த பாஜக அதிமுக கூட்டணினால திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு 50% மேலே மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு கூட்டணி அமையுது அப்படின்னா அந்த கூட்டணினால இந்த கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பொதுமக்கள் நம்பணும். அப்படி நம்பினா தான் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போது கூட்டணியே இல்லாமல் தனித்தனியாக நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அதிமுக தலைமையில் ஒரு அணி, பாஜக தலைமையில் ஒரு அணி, சீமான் தலைமையில் ஒரு அணி, தமிழக வெற்றி கழகம். அப்போது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாமே பிரியுது. ஈஸி வின் திமுக, 200+ ஷோர் ஷாட்டாக அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வெளிப்படையாக பேசிக்கிருந்தாங்க. 200+ கன்ஃபார்ம் அப்படின்னு பேசிக்கிருந்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, திடீர் திருப்பமாக பாஜக அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிருச்சா. இப்போது திமுகவினருக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஈஸி வின்னெல்லாம் கிடையாது. 2021 சட்டமன்ற தேர்தலையே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேயான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 3%லேருந்து 4% தான் ஓட் டிஃபரன்ஸு. இப்போ அதிமுக கொஞ்சம் பலவீனமாயிருக்காங்க. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பாஜக வளர்ந்துருக்காங்க. பாஜக 3%, 4%லேருந்து 12% பிஜேபி இன்னைக்கு வளர்ந்துருக்கு. அப்போ அதிமுகவுடைய இந்த ஓட்டு சரிந்ததை பாஜக உடைய அந்த வளர்ச்சி சரி கட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போது இது உண்மையிலே திமுகவுடைய அலையன்ஸுக்கு பெரிய ஒரு சிக்கலை இந்த கூட்டணினால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் மணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெளியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமித்ஷா இல்லை, எந்த ஷா வந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டை உங்களால் ஆளவே முடியாது அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின். 1 இல்லை 2 இல்லை, தொடர்ந்து 4-5 மேடைகளில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்தே ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறத பார்க்கும்போது உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சோ அப்படின்னு யோசிக்க தோணுது. அதுவும் ஒரு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு போய் முதல்வர் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து விமர்சனம் பண்ணுறாரு. நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் அதை பேசணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறாரு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுக பயப்பட ஆரம்பிக்குதோ. முன்னாடி ஈஸி வின் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி ஈஸி வின் எல்லாம் கிடையாது, ஒரு டஃப் ஃபைட் இருக்க போகுது அப்படிங்கிறத திமுக உணர்ந்ததுனால தான் திமுகவுடைய அமைச்சர்களாக இருக்கட்டும், திமுக தலைவர் ஸ்டாலினாக இருக்கட்டும், எந்த மேடை கிடைச்சாலும் அந்த மேடையில் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸை பற்றி ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அதை திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இது பயத்துடைய வெளிப்பாடு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் மணி தெரிவிச்சிருக்காரு. மணியுடைய கருத்தும் சமூக வலைதளத்தில் பேசு பொருளாக மாறி இருக்கு. திமுகவுக்கு இன்னும் ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் இல்லை. முன்னாடி என்டிஏல 2024 யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களும் இந்த கூட்டணிக்குள்ளே தான் வராங்க. யார் யாரெல்லாம் இருந்தது? அதிமுகலேருந்து பிரிந்தவங்க எல்லாமே என்டிஏக்குள்ளே இருக்காங்க. ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இப்போ என்டிஏக்குள்ளே இருக்காங்க. தேமுதிக மற்றும் பாமக இவங்களும் என்டிஏக்குள்ளே வர போகிறாங்க. கன்ஃபார்ம் பேச்சுவார்த்தைகள் நடந்துருக்கு. அப்போது ஒன்றுபட்ட அதிமுக உடைய வாக்குகள் எல்லாமே என்டிஏக்குள்ளே இருக்குது. ஏன்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ளே இருக்கிறதுனால சொல்கிறேன். அவங்களுடைய வாக்குகள் டோட்டலாக இருக்குது. பிஜேபி உடைய வளர்ச்சி 12-13% ஓட்டுகளை பாஜக மட்டும் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். அடுத்து பாமக, தேமுதிக இவங்க எல்லாமே கூட்டணி அமைக்கிறாங்க. அப்படிங்கிறத பார்க்கும்போது டெஃபினட்டாக திமுகவுக்கு ஒரு பெரிய பயம் ஒன்று உருவாயிருக்கு. அப்போது இவ்வளவு பெரிய ஒரு கூட்டணியை பார்க்கும்போது திமுக ஒரு பேனிக் ஆகுறாங்க. அதுலேயும் பாஜக இப்போ நாம் தமிழர் கட்சிக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறதாக சில தகவல்களும் வெளிவந்திருக்கு. சமீபத்தில் பாஜகவுடைய எஸ்ஜி சூர்யா இருக்கார்ல, எஸ்ஜி சூர்யா அவர்கள் சீமானை சந்திச்சிருந்தார். சீமான் ஈவேராவுக்கு எதிராக பேசுகிறது, பெரியாருன்னு சொல்லி பழகாதீங்க, ஈவேரான்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சமீபத்தில் சீமான் வந்து கூப்பிட்டுருந்தாரு, பேசியிருந்தார். அது நிர்மலா சீதாராமன் அவர்களை சீமான் அவர்கள் சந்தித்தது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளையும் 8% வாக்குகள் இப்போ அவங்க கிட்ட இருக்குது. அவங்க இந்த வாட்டி தனியாக நின்னா டிவிகேனால சீமானுடைய வாக்குகள் அடிபடும், நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் வந்து அடிபடும். அதை தவிர்ப்பதற்காக ஒரு கூட்டணி வேணும் அப்படின்னு சீமானும் நினைக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதை பாஜக பயன்படுத்துகிறாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் போய்க்கு இருக்கு. அப்போ சீமானும் உள்ளே வந்துட்டாருன்னா டெஃபினட்டாக திமுகவுடைய அலையன்ஸு அவுட்டு. ஸோ இந்த பயத்தில் தான் இப்போ திமுகவுடைய தலைவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளை பார்க்குறோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.